தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிராக அரசு சுவர்களில் தவேக கட்சியினரால் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே எத்தகைய மாற்றம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த சுவரொட்டிகள் அகற்றப்பட்டது குறித்து அப்பகுதி மக்கள் எத்தகைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள்? திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்வதற்காக பொறுப்பு அமைச்சர் வருகை தரும்போது அவரை வரவேற்கும் விதமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு எதிர்புறம் தாமிரபரணி நதியை அளவுபடுத்தும் திட்டத்திற்காக உள்ள அந்த சுவற்றில் அரசு சுவற்றில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினர் நிர்வாகிகள் அமைச்சரை வரவேற்று சுவரொட்டிகள் ஒட்டியிருந்தனர். அந்த அளவுபடுத்தும் பணியில் தாமிரபரணி நதியை சுத்தப்படுத்துவது குறித்து பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்த அந்த சுவற்றின் மீது இந்த சுவரொட்டி ஒட்டுவதன் காரணமாக பொதுமக்களிடையும் சமூக அங்கடையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்தது, அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் இதுபோல் அரசியல்வாதிகள் இது போன்று சுவரொட்டிகள் ஒட்டுவதை நிறுத்த வேண்டும், இது போன்று ஒட்டக்கூடாது என்று மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் இந்த ஆட்சியிலும் தொடர்ச்சியாக இது தொடர்கதையாக இருந்து வந்தது. ஏற்கனவே தன்னுடைய பிறந்தநாள் மட்டுமின்றி முக்கிய நிகழ்வுகளில் பிளக்ஸ் பேனர்கள், வரவேற்பு சுவரொட்டிகள் ஒட்டக்கூடாது என்று கட்சியிலிருந்து அறிவுறுத்திய பிறகும் இது போன்ற செயல்களில் தாவேக்காவினர் ஈடுபட்டது பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் இது தொடர்பாக நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சியில் கடந்த சனிக்கிழமை என்றே செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியின் எதிரொலியாக இன்றைய தினம் திருநெல்வேலி மாநகராட்சி அதிகாரிகள் அந்த சுவரொட்டிகளை அகற்றக்கூடிய சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏர்டெல் மூலமாக அந்த அனைத்து சுவரொட்டிகளும் அகற்றப்பட்டு தண்ணீரை வைத்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் இனி கட்சியினர் ஈடுபடக்கூடாது என்பதை கட்சியுடைய தலைமை அறிவுறுத்த வேண்டும், தலைவர் அறிவுறுத்த வேண்டும், பொறுப்பு அமைச்சர்களுக்கும் இந்த தகவல் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு நல்லெண்ண அடிப்படையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியானது இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்.